அல்லேலூயா. இப்போ உள்ளான மனுஷனை நம்ம பலப்படுத்தணும்னா முதலாவது ஒரு ஐக்கியம் வேணும். அல்லேலூயா. முதலாவது நம்மளுக்கு என்ன வேணும்? ஐக்கியம் வேணும். ஐக்கியம்னா என்னது? ஒரே குடும்பமா? அல்லேலூயா. புரியுதா? ஐக்கியம்னா என்னது? ஒரே குடும்பமா? இங்க வந்திருக்கிறவங்களா நம்ம ஒரே குடும்பமா? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் யாரு? ஒரே குடும்பம். இந்த ஐக்கியம் நாளுக்கு நாள் பலப்பட வேண்டும். இந்த ஐக்கியம் அன்பில் வாசிங்க. அதே எபேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். சகல பரிசுத்தவான்களோடு கூட. யார் பரிசுத்தவான்கள்? இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர், ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம எல்லாரும். பேச நம்ம எல்லாரும் யாரு? யார் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமானோம்? இயேசுவின் ரத்தத்தினால நம்ம கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கினதுனால நம்மளா யாரு? பரிசுத்தவான்களோடு கூட. சகல அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. எப்போ? தனியாவா? அல்லேலூயா. தனியா உணர சொல்றாரு ஆண்டவரே. அல்லேலூயா. ஐக்கியத்துக்குள்ள. ஐக்கியத்துக்குள்ள. நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு வரோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம், திருப்பி வீட்டுக்கு போகிறோம். ஆண்டவரோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கிறோமா? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. நம்மளுடைய பலத்திற்காக, நம்மளுடைய குடும்பத்திற்காக, நம்முடைய தேவைக்காக, நம்முடைய சூழ்நிலைக்காக எத்தனையோ இடத்துல நம்ம போய் சொல்லியிருக்கிறோம். அல்லேலூயா. இல்லைன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? எத்தனையோ இடத்துல நம்மளை ஆண்டவரை மறுதளித்திருக்கிறோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் அவரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கணும்னா நம்ம முதலாவது சபையின் ஐக்கியத்தில் ஒழுங்கா இருக்கணும். எந்த ஐக்கியத்துல? அப்போ சபை கூடி வருகிறதுல சிலர் விட்டு விடுகிறது போல நாம விட்டு விட்டா நம்மளுக்கு ஆபத்து. அல்லேலூயா. சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அந்த வகையில நம்ம மாட்டணுமா? இந்த உலகத்துல வாழ்கிறது மாத்திரம்தான் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டாரா? இல்லை. பரலோகத்துக்கு நம்ம சேரணும். அதற்கு நம்ம உள்ளான மனுஷனை பலப்படுத்தணும், உள்ளான மனுஷனை திடப்படுத்தணும். அதற்கு முதலாவது சபையில ஐக்கியத்திற்குள்ளாக வரணும். எல்லா சபை கொடுதலும். அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் வெள்ளிக்கிழமை ஆராதனை நடைபெறுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. 2வது சனிக்கிழமை உபவாச கூட்டம் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. புதன்கிழமை வீட்டு மீட்டிங் வைக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. எல்லாமே சத்ருவானவன் கொண்டு வருதான். யார் கூட ஐக்கியப்படுகிறதுக்கு இதெல்லாம் வைத்திருக்காங்க? தேவனோடு கூட ஐக்கியப்படுறதுக்கு. அப்போ நம்ம முதலாவது சபையின் ஐக்கியத்தில் வந்தாதான் 2வது தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியும். இன்னும் பூஸ்டப் ஆகும். இன்னும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நானும் கிறிஸ்தவன் தான் சொல்லி பேருக்கு நம்ம வரக்கூடாது சபைக்கு. அல்லேலூயா. இனிமேல் சபைக்கு எப்படி வரணும்? நம்ம ஐக்கியத்தில், அவருடைய அன்பின் அகலத்தில், அவருடைய அன்பின் உயரத்தில், அல்லேலூயா, அவருடைய நீளத்தில் எல்லாமே நம்ம பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து ஒரு ஐக்கியத்தில் இருக்கும்பொழுது நமக்கே தெரியாமல் உள்ளான மனுஷன் பலப்படுவோம். அல்லேலூயா. நம்மளுக்கே தெரியாது நம்ம எப்படி பலப்படுறோம், நம்ம எப்படி உயர்றோம். அல்லேலூயா. உண்மையாக சொல்ல போனால் என்னுடைய சாட்சி அநேகம். என்னுடைய சாட்சி அநேகம். பார்க்கிறது தான் வாழ்க்கைன்னு சொல்லி நான் ஓடிக்கொண்டிருந்தேன். என்னுடைய வாலிப பிரயாணத்திலே எல்லா கெட்ட பழக்கத்தையும் நான் பண்ணேன். அல்லேலூயா. கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. உண்மையான வார்த்தை இருதயத்தில் கிரியை செய்யலை. எப்படி கிரியை செய்யலை? அல்லேலூயா. ஏன்னா நான் கேட்கல. ஐக்கியத்தில் இல்லை. எந்த ஐக்கியத்தில் இல்லை? சபையின் ஐக்கியத்தில் இல்லை. நம்ம சபையின் ஐக்கியத்துக்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக தேவன் உன்னை அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்துக்கு அழைத்து கொண்டு போகலாம்.